ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியது. ஆமாங்க, இன்றைக்கி ஒரு காயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதலக்காய். எல்லோரும் நம்மலாம் பாவக்காய் கேள்விப்பட்டிருக்கோம். பாவக்காயிலே பல விதம் இருக்குது. அடுத்து கோவக்காய் கூட பார்த்துருப்போங்க, சமைச்சு சாப்பிட்ருப்போம். அதலக்காய் திருச்சி, அரியலூர் இப்படி இந்த சைட்லாம் போனோன்னா அங்கே உள்ளவங்களுக்கு இந்த காயை பற்றி அவ்வளோவா தெரியாதுங்க. எனக்குமே ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப அதலக்காய் பற்றி தெரியாதுங்க. நான் பாவக்கான்னு பேச அவங்க அதலக்கான்னு சொல்ல ஒரே காமெடியாக தாங்க போச்சு. இதாங்க அந்த அதலக்காய். இது மற்ற காய் மாதிரி கிடையாதுங்க. விதையிலேருந்து அந்த காயில் உள்ள விதையிலேருந்து வராது. இந்த கிழங்க போட்டு தான் பயிர் பண்ணுவாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோயில்பட்டி இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப லக்கி பசங்க. இதை பயிர் பண்ணாமல் தானாகவே மழை காலங்களில் அவங்களுக்கு கிடைக்கிதுங்க, நிறைய கிடைக்கிது. இது சுகருக்கு, நம்ம ஸ்டொமக் ப்ராப்ளத்துக்கு, அல்சருக்கு, ஜாயிண்டிஸ், மஞ்சக்காமலைக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு மெடிசனுங்க. பாகக்காய் ஃபேமிலியை சேர்ந்ததுங்க. பாவக்காய் மாதிரி அப்படியே கசப்பாக தான் இருக்கும். பாவக்காயில் என்னென்னலாம் பண்ணி சாப்பிடுமோ அதே போல் இதையும் செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.